மைஃபேம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற தலைப்புக்கின் கீழ் நாம் வாரம் ராசி பலன் பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். இதை நிறைய பேர் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. மேலும் உங்களது நண்பர்கள் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள், அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்ற விஷயங்களை ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த வாரம் 18/5/2025 வைகாசி மாதம் 4ஆம் தேதி நாம் ராசி பலன் சொல்ல வந்திருக்கிறோம். இது ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலனாகும். இந்த வாரத்திலே 19ஆம் தேதி திருவோண விரதம் இருக்கிறது, 20ஆம் தேதி பைரவ அஷ்டமி இருக்கிறது, 24ஆம் தேதி பிரதோஷம் இருக்கிறது. இவைகளெல்லாம் நமது விரத நாட்களில் வரக்கூடிய நிகழ்வுகளாகும். இந்த விரத நாட்களை அவரவர்கள் வசதிக்கேற்ப ஆலயங்களுக்கு செல்வதோ அல்லது வீட்டில் வழிபாடு செய்வதோ செய்து கொண்டு இறைவனின் அருளாசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள் இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இப்பொழுது கிரக பெயர்ச்சிகள் எல்லாம் ஒரு சிலருக்கு சாதகமான பலன்களை கொடுக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த பாதகமான பலன்கள் எல்லாம் நின்று போனாலும் கூட சாதகமான பலன்கள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். இதற்கு கர்ம பலன் என்று ஒன்று இருக்கிறது. இந்த கர்ம பலனை எப்படி கண்டுபிடிப்பது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன். ராசி பலன்களை மட்டும் வைத்துக்கொண்டு நமது ராசிகளை தீர்மானம் செய்துவிடக்கூடாது. நமது ஜாதகங்கள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இந்த வாரம் கிரக நிலவரங்கள் பெரும்பாலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எதை எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதற்கு தகுந்தது போல் உங்களுடைய கொள்கைகளையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை இந்த வாரத்திலே தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசி நேயர்களே, அற்புதமான வாரமாக உங்களுக்கு கடந்த காலத்தில் அமைந்து விட்டது. குரு பயிற்சியும் முடிந்து விட்டது. 2ஆம் இடத்திற்கு குரு சென்றிருக்கிறார். 2ஆம் இடம் என்பது பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய இடமாகும். அதே நேரம் குரு பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு கடந்த கால நோய் நொடி தொல்லைகள் ஏதாவது இருந்தால் அவைகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. சில விஷயங்களில் ஏதாவது கடன்கள் வாங்கி இருந்தால் அந்த கடன்களை திருப்பி கொடுக்க முடியாமல் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் அந்த தடுமாற்றங்கள் எல்லாம் இந்த முறை உங்களுக்கு நிச்சயமாக குறைய இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இது தவிர உங்களது வீடுகளில் யாருக்காவது திருமணம் நடைபெறாமல் இருந்தாலோ அல்லது இந்த ராசியிலே உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறாமல் இருந்தாலோ இந்த வாரத்திலே அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது நின்று போன திருமண பேச்சுவார்த்தைகள் கூட நடைபெறலாம். அதன் மூலமாக திருமணங்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடந்து கொண்டு அதே நேரத்தில் தொடர்ச்சியாக நல்ல பலன்களை அனுபவித்து கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, இப்பொழுது ராசிக்கு குரு பகவான் வந்துவிட்டார். குரு பகவான் உங்களுக்கு நல்லவர் இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கலாம். குறிப்பாக கணவன் மனைவியாக இருந்தவர்கள் அல்லது இருப்பவர்கள் சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு இருக்கலாம். அதன் மூலமாக சிலர் பிரிந்து கூட இருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் இனி ஒரு நல்ல காலம் பிறப்பது போல் காணப்படுகிறது. 3வது நபர், உங்களுக்கு மிகவும் வேண்டிய நபர் யாராவது இருந்தால் அவர்களை வைத்து உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்பட பாருங்கள். இதன் மூலம் உங்களுக்கு என்ன நன்மைகள் நடைபெறுகிறது என்று கேட்டால், உங்களது குழந்தைகளின் மனம் நிச்சயமாக உங்கள் இருவரையும் சுற்றியே வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தாய் தந்தையர் எந்த வழியில் நடக்கிறார்களோ அந்த வழியிலேயே குழந்தைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்கள் மூலமாக அவர்களுக்கு உருவாக்கிவிடக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். கடகராசி நேயர்களே,
குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். சுப விரயங்கள் நடைபெறலாம். திருமண செலவுகள் சற்று ஆடம்பரமாக இருக்கலாம். ஒரு சிலர் புதிய வீடுகள் ஏதாவது வாங்கலாம். அதே நேரத்தில் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானங்களும் நிச்சயமாக வரும். குறிப்பாக வயதானவர்களாக இருந்தால், உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தால் சில நேரங்களில் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. 8ஆம் இடத்திலே ராகு பகவானும் சனி பகவானும் இருப்பது சில நேரங்களில் நோய் நொடி தொல்லைகள் சற்று அதிகமாகலாம். உதாரணமாக முட்டிக்கால் வலி என்று சொல்லக்கூடிய இந்த நோய் வயதானவர்கள் யாராவது இந்த ராசியிலே இருப்பார்களேயானால் அவர்களுக்கு கூட இதன் பாதிப்பு சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் ஏதாவது இருந்தால் அது நிச்சயமாக வந்து சேரும். குழந்தைகள் மூலமாக ஒரு சில பெற்றோர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் சென்று வரலாம். சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானத்திலே குரு பகவான், அதே நேரத்தில் 7ஆம் இடத்திலே ஏற்கனவே சனி பகவான் இருந்தார். இப்பொழுது கேது பகவானும் வந்திருக்கிறார். இவர்கள் 3 பேரும் உங்களது ராசியை நிர்ணயித்து விட முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தையும் பெறுகிறார். எனவே வரக்கூடிய லாபங்களை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். 8ஆம் இடத்திலே நாம் ஏதாவது வாங்கிய இடத்தில் சரியான நேரத்தில் கடனை திருப்பி செலுத்தாமல் இருந்தால் கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். அதற்கு 2 கிரகங்கள் வேலை செய்கிறது. ஆனால் ஏனைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு சில நேரங்களில் நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துவிடும். எனவே இந்த ராசியில் உள்ளவர்கள் சற்று கவனமாக ஜாதகங்களும் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்களே, குலதெய்வ வழிபாடுகளில் ஏதாவது கவனம் செலுத்தாமல் இருந்தால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு சிலர் பூர்வீகமாக தமிழ்நாட்டிலே இருந்து இந்த நாட்டிற்கு வந்திருப்பார்கள். அதாவது உங்களது முன்னோர்கள். அவர்கள் உங்களுக்கு குலதெய்வங்களை சொல்லாமல் எப்படி வழிபட வேண்டும் என்று கூட தெரிவிக்காமல் சென்று இருக்கலாம். காரணம், அவர்கள் அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலை அது மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு சமமான குலதெய்வங்கள் நமது நாட்டிலேயும் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களது ஜாதகங்களை பார்த்து அந்த ஜாதகத்தில் குலதெய்வம் யார் என்று கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று ஏராளமாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொண்டு நமது நாட்டிலே கூட குலதெய்வ வழிபாடுகளை செய்யலாம். வீட்டிலே நல்ல காரியங்கள் நடைபெறாமல் இருந்தாலும் அல்லது ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்தாலும் இதுவெல்லாம் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக வருகின்ற குறைகளைத்தானே தவிர வேறு எந்த குறைகளும் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு குலதெய்வ வழிபாட்டிற்கு இந்த வாரத்திலே ஒரு நல்ல முடிவு எடுத்து கொடுங்கள். துலாம் ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். குரு பகவான் கூட 9ஆம் இடத்திலே இருந்து உங்களது ராசியை பார்த்திருக்கிறார். உங்களுக்கு அவர் நல்லவர் இல்லாவிட்டாலும் கூட அவருடைய பார்வை படுகின்ற இடங்களில் நல்ல நிலை உருவாகும். கடந்த காலத்தில் ஏதாவது குடல் வலி சம்பந்தமான நோய்கள், இடுப்பு வலி சம்பந்தமான நோய்கள், இது ஏதாவது உங்களுக்கு இருக்குமேயானால் அதற்கு மருத்துவ சிகிச்சைகள் சரியாக செய்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது அதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் எல்லாமே சரியாகிவிடும் என்று ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் மருத்துவ சிகிச்சைகளை செய்து கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த நோய்கள் எல்லாம் விலகிவிடக்கூடிய வாய்ப்பு, அதுவும் குறிப்பாக இந்த வாரத்திலே ஒரு அமைப்பு காணப்படுகிறது. இதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். விருச்சக ராசி நேயர்களே, இன்னுமே உங்களது ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நீச நிலையிலேயே இருக்கிறார். குரு பகவானும் நல்ல இடத்திலே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இது பொதுவாக ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்னொரு விஷயத்தை ஜோதிட ரீதியாக நாம் அணுகி பார்த்தோம் என்று சொன்னால் 8ஆம் இடம் என்பது பணபரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாகும். 2, 5, 8, 11 என்று சொல்லக்கூடிய இடங்களெல்லாம் பணபரத்தை குறிக்கக்கூடிய இடங்களாகும். எனவே பொருளாதார சிக்கல்கள் சில நேரங்களில் உங்களது ஜாதகங்கள் பலமாக இருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தீர்ந்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
புதிய வீடு ஏதாவது வாங்க வேண்டுமா, வாங்கி கொள்ளலாம். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு யாராவது ஆலோசனைகளை கொடுக்கிறார்களா, அந்த ஆலோசனைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்திருந்தால் சற்று அதிகமாக விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வாரத்திலே தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களே, குரு பகவான் நல்ல இடத்திலே வந்திருக்கிறார். எல்லா கிரகங்களும் சாதகமான நிலையிலேயே இருக்கிறார்கள். இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறவில்லை என்ற வருத்தம் உங்கள் மனதிலே இருக்கலாம். ஆனால் எல்லாமே எல்லா நேரத்திலும் நீங்கள் நினைத்த நேரத்தில் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள், சரியாகி விடாது. நமது கர்ம பலன் என்று ஒன்று இருக்கிறது, அதையும் அனுசரித்து கொள்ள வேண்டும். இந்த கர்ம பலன் எப்படி இருக்கிறது என்பதை நல்ல ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தது போல் நீங்கள் ஏதாவது வழிபாடுகள் செய்தீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை செய்ய இருக்கிறார்கள், ஒரு அமைப்பை கொடுக்க இருக்கிறார்கள், முன்னேற்றத்தை தர இருக்கிறார்கள். வாழ்க்கையிலே வெற்றி நடை போடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்குவார்கள். உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமாக அமைந்து இருக்கின்றன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வெளியிடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வாகனங்களில் சற்று கவனமாக பயணமும் செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மகர ராசி நேயர்களே, இந்த வாரமும் குறைகள் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு நினைத்தது நினைத்த நேரத்தில் நடைபெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் இதற்கும் ஒரு காலம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நினைத்த உடனேயே எந்த காரியமும் நடந்துவிட்டால் தெய்வத்தை பற்றி நினைக்கக்கூட நமக்கு நேரம் இருக்காது என்பதை இந்த மகர ராசிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கஷ்டங்கள் அதிகமாக வருகின்ற பொழுது வழிபாடுகள் செய்வதும், கஷ்டங்கள் தீர்ந்து போய் இருக்கின்ற நேரத்தில் இந்த வழிபாடுகள் செய்வதில் ஏதாவது குறைகளை வைத்து இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பொதுவாக குரு பகவானின் பார்வை 2ஆம் இடத்திற்கு இருக்கிறது, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு. அந்த இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கலாம். நீங்களும் கவனமாகவும் தைரியமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையை, தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். அதே நேரம் உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடிய இடம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்திற்கு உரிய குரு பகவான் தான் இப்பொழுது 5ஆம் இடத்திலே இருந்து உங்களது ராசியை பார்க்கிறார். அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். மிகவும் அற்புதமான காலகட்டம் இருக்கிறது. தனியார் துறையிலே உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அரசு துறைகளில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இந்த நேரத்திலே கிடைக்கலாம். திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றங்களும் காணப்படுகிறது. சில நேரங்களில் நீங்கள் ஆடம்பரத்தை விரும்பாதவர் என்று சொன்னாலும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஆடம்பர செலவுகளையும் நிச்சயமாக கொடுத்துவிடும். இருந்தாலும் அந்த செலவுகள் நமக்கு தேவையான செலவுகள் தான் என்று புரிந்து கொண்டு உங்களால் முடிந்தவரை அந்த செலவுகளை சிக்கனமாகவும் செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டு நடந்து வந்தீர்கள் என்று சொன்னால், இந்த வருடம் உங்களுக்கு அதிகமான அளவிலே சேமிப்புகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகிறது. மீனராசி நேயர்களே, ராசியிலே இருந்த கேது பகவான் இப்பொழுது 12ஆம் இடத்திலே இறங்கி இருக்கிறார், அதாவது வந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அதே நேரம் 6ஆம் இடத்திலே கேது பகவான் வந்திருக்கிறார். 6ஆம் இடம் என்பது நோய்களை குறிக்கக்கூடிய இடமாகும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஒரு சிலருக்கு சற்று தொல்லைகளை தரலாம். ஆனால் கடந்த காலத்தில் இது போன்ற நோய்கள் இருந்தால் அதற்கு சரியான மருத்துவங்கள் செய்து கொண்டிருந்தால் இப்பொழுது அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. பொதுவாக இரவு நேரங்களில் நன்றாக ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் வேலையின் அலைச்சல் அதிகமாக இருந்தால் இந்த உறக்கம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் உள்ளவர்கள் அதற்கு தகுந்தது போல் அவர்களது வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாமே நாம் நினைத்தது போல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால்
அது எப்படி சாத்தியமாகும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே நவக்கிரகங்களின் கட்டளைக்கும் தெய்வங்களின் உத்தரவுகளுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதை நீங்கள் தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் மிகவும் ஒரு நல்ல வாரமாக இது இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.